Hi guys, cup of coffee with Jay and Abby and this is Jayashree. என்னென்னா இவங்க எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, மாடியில் எங்கள் வீட்டு மாடியில் வந்து மாமரத்தோடைய அந்த மேல் பகுதி இருக்குது, அங்கே தான் இருக்கேன். சூப்பராக மாங்காய் நிறைய காய்ச்சி வருதுங்க. பார்க்க ஆசை அப்படியே அள்ளுது. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு யோசிக்கலாம். ஆக்சுவலி இந்த மாங்காய் சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து மாங்காய்க்கு இப்போல்லாம் சீசனே இல்லை, எல்லாம் வருது. ஆனாலும் இந்த சீசன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். இந்த வடு மாங்காய், அப்புறம் வந்து இந்த ஆவக்காய், இதெல்லாம் வந்து இந்த சீசனில் மட்டும்தான் போட முடியும். பெங்களூரா மாங்காய்லாம் கிடைக்கிறது, ஆனால் இந்த மாங்காய்லாம் வந்து நார்மலாக எப்போவுமே கிடைக்காது. யானை விலை குதிரை விலை வைக்கும் சீசன் இல்லாதப்போ. இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஓகேவா? சரி, இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாவடு வந்து நான் ஆல்ரெடி போட்டு முடிச்சிட்டேன். இந்த தடவை பெரிய அதிசயமான விஷயம் வந்து ஒரு வருஷமும் யோசிப்பேன், ஆனால் போடவே மாட்டேன். இந்த வருஷம் வந்து வடு வாங்கி, உருண்டை வடு வாங்கி போட்டு, ஆக்சுவலி என்னென்னா எங்கள் ஆத்துக்காருக்கு வந்து எங்கள் ஆற்றுல எல்லாருக்குமே, எங்கள் மாமியார் சைடில் வந்து எல்லாருக்குமே இந்த ஆவக்காய் அப்படின்றது தவிர வேறு எந்த ஊறுகாயுமே வந்து இவெல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாள். கடாரங்காய் அம்மா போடுவா. அம்மா கடாரங்காய் போட்டு வச்சா வழக்கம், எலுமிச்சங்காய் கடாரங்காய்லாம் போட்டு ஓகேவாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆவக்காய் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கெல்லாம் நிறைய கதைகள்லாம் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் நான் இதை மட்டும்தான் சொல்கிறேன். இது வந்து ஆவக்காய் ஊறுகாய்க்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். என்னுடைய கூடிய சீக்கிரம் அந்த ஆவக்காய் போடுறதோடைய வீடியோ வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக போடுறேன். எல்லா பிளானும் பண்ணிட்டேன். ஓகேவா? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் அந்த வீடியோவும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். சரி, இந்த ஆவக்காய் அப்படின்னு சொல்லும்போது சின்ன வயசில் எங்கள் ஆற்றுல பிரேமா பில்டிங் நம்பர் 36 ஸ்டேஷன் ரோடு, ராதா நகர், குரோம்பேட். இப்போவும் அந்த ரோடு கலகலன்னு தான் இருக்குது. குழந்தை பருவம் வந்து மறக்க முடியாத ஒரு இது. சின்ன வீடாக இருந்தாலும் நாங்கள் 5 பேர், அக்கா தங்கைகள் 3 பேர், ஒரு அண்ணா ஒரு தம்பி, அப்பா அம்மா வந்து வரவா போகிறவா எல்லாருமே. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். எப்படி இந்த ஆவக்காய் அப்படின்னாக்கா, எங்கள் சித்தி, எங்கள் அம்மாவுடைய தங்கை வந்து ஆந்திராவில் இருந்தால், வெக்கேஷன் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த வெக்கேஷன் ப்ளஸ் எந்த ஹாலிடேஸ் இருந்தாலும் எங்கே இருந்தால் வந்து தங்குமிடம். எங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் வந்து எங்கள் சித்தி தான். எங்கள் அப்பா வந்து சினிமாக்கெலாம் அவ்வளோவா கூட்டின்னு போக மாட்டார். எங்கள் சித்தி வரவை ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்போம். விதவிதமான ஊறுகாய்கள் வரும், விதவிதமான இதெல்லாம் கொண்டு வருவா சித்தி ஆந்திராலேருந்து. இந்த கொங்குரா, அப்புறம் இந்த தக்காளி, அப்புறம் வந்து இந்த என்ன சொல்லுவா, அல்லம் பச்சடி இஞ்சியில் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். சித்தி செஞ்சு எடுத்துன்னு வந்துடுவா எங்கள் ஆத்துக்கு. அதில் இந்த ஆவக்காய் அது வந்து ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் அம்மா வந்து ஆவக்கான்னு போடுறது துண்டை மாங்கான்னு போடுவா. அப்போலாம் எண்ணெய் மாங்காய் துண்டை மாங்கான்னு போடுவா. ஆனால் என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் ஆற்றுல வந்து இந்த ஆவக்காய்க்கு வந்து இருக்கிற மவுசு இருக்குது பாருங்க, சான்ஸே கிடையாது. இந்த ஆவக்காய் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா, எங்கள் மன்னி வந்து, அதாவது எங்கள் ஆத்துக்காரோடைய அண்ணா ஒய்ஃபு, எங்கள் மன்னி வந்து எங்கன்னா ஆந்திராவில் பிறந்து வளர்ந்தவா. அவள் வந்து அவளால் தான் இங்கே இந்த இது வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோவா தெரியல. மன்னி தான் அதுக்கு ரூட் காஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். போலி ஆகட்டும், மன்னி வந்து ஒரு ஸ்பெஷல். எப்போவுமே அந்த காரமாக செய்கிற அந்த தளிகையெல்லாம் வந்து சூப்பராக பண்ணுவாள். எல்லாமே நல்லா இருக்கும். அது வந்து இதில் வந்து என்னென்னாக்கா, இந்த ஆவக்காய் எங்கள் மாமியாரத்தில் தான் வந்து ரொம்ப 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 விசேஷமாக எல்லோரும் சாப்பிட பார்த்தேன். நான் பறக்காவட்டி மாதிரி பார்ப்பேன். இந்த ஆவக்காய் சாதம் கலந்து அப்படியே உருண்டை பிடிச்சி எல்லாருக்கும் கையில் தருவா அம்மா சாப்பிட்றதுக்கு. நான் இல்லை, கல்யாணம் ஆன புதுசில் இல்லை, இதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா இங்கே வந்து எல்லாம் ஒன்றா இருக்கிறப்போ நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தப்போ என் குழந்தை ரெண்டுத்துக்குமே அவ்வளோ ஆசை. சரி, இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் இருந்தேன். மன்னியோட ஆற்றுல வந்து நான் செகண்ட் கேரிங்காக இருக்கும்போது பாப்பா அபி வந்து, நம்ம அபி இருக்கா இல்லையா, அபிலாக்ஷா, யூஎஸில் இருக்கா இல்லையா, அவள் வந்து ஒரு தவழற குழந்த. என்னென்னா, நான் ஃபுல் நிறமாக, அதாவது ரொம்ப மேல் வயிறாக இருக்கும். ஒரு 5 மாதம் மசக்க ரொம்ப இருந்ததுனால எங்கள் ஆத்துக்கார் என்ன பண்ணுவார்னா, எங்கள் மன்னி ஆற்றுல கொண்டு வந்து தள்ளிட்டு அவர் ஆஃபீஸ் போயிடுவார். மன்னி வந்து அழகாக இந்த எம்ப்ராய்டரிலாம் சூப்பராக பண்ணுவாள் மன்னி. சிந்தி ஸ்டிச், இந்த மிரர் ஒர்க், இதெல்லாம் வந்து எனக்கு கம்பல்சரியாக சொல்லி கொடுத்தானா. இதெல்லாம் எனக்கு கலை தெரிஞ்சது மன்னிக்கு தான். ஹேட்ஸ் ஆஃப் டு மணி, தேங்க்ஸ் டு மணி. ஓகே, பல விஷயங்கள் பலரிடம் கற்றுக்கொண்டேன். அவளெல்லாம் என்றைக்கும் மறக்க மாட்டேன். நன்றியுடன் ஜெயஸ்ரீ. ஓகே, இது இருக்கட்டும். அப்போ வந்து என்னன்னா, ஒரு நாள் போயிருக்கோம். அங்கே வந்து நாங்கள் உட்காந்துன்னு மன்னி வந்து தைச்சுட்டு இருந்தால், நான் வந்து டயர்டாக இருந்ததுன்னு உட்காந்துருந்தேன். இந்த குழந்தை கிச்சனுக்குள்ளே போச்சு, தவழ்ந்துட்டே உள்ளே போச்சு. திரும்பி அப்படி வந்து எங்களை எட்டி பார்த்தது பாருங்களேன். எங்கள் மன்னி ஓன் கத்திட்டா. என்னென்னு பார்த்தா
ஃபேஸ் பேக் போட்ட மாதிரி ஆவக்காய் ஊறுகாயை எடுத்து இங்கே அபி மூஞ்சி ஃபுல்லாக அப்பின்ட்டு வந்துட்டான். நக்கிட்டு டேஸ்ட் வேறு அதுக்கு நாங்கள் பதறோம், அப்படியே காரம் இப்படி எரிய போகிறதுன்னு அதுவா ஜாலியாக சிரிச்சுக்கிறது. அப்புறம் எங்கள் மண்ணி தப்பத்தப்பண்ணி எழுந்து ஓடி போய் க்ளீன் பண்ணி தேங்காய் எண்ணெய் தடவி எல்லாம் பண்ணா குழந்தைக்கு. அதான் இப்போ வந்து வளர்ந்தது யூஎஸில் வந்து தூள் கலப்பின்னு இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எனக்கு கடவுள் கொடுத்த 2 வரம், 2 இல்லை நிறையா வரம் இருக்குது. அதில் வந்து என் குழந்தைகள் இங்கே அபி ஆகட்டும் கௌஷிக் ஆகட்டும் 2 பொண்ணான 2 குழந்தைகள் எனக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கேன். let them be blessed by God forever. ஓகே, ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன். அந்த ஆவக்காய்க்கு அது ஒரு கதை இருக்கா. அதுக்கப்புறம் வந்து இந்த எங்கள் ஆத்துக்காருக்கு வந்து இந்த ஆவக்காவை தவிர வேறு எதுவுமே அவ்வளோ எலுமிச்சங்கெல்லாம் செகண்டரி தான். போட்டு பரலாம் இல்லை. இந்த வருஷம் வந்து என்னென்னாக்கா மாவுடு நல்லா போட்டிருந்தேன்ட்டு அந்த மாவுடு சாப்பிட்டார். மாவுடு சாப்பிட்றாரு, இன்னும் 2 கிலோ வாங்கி போட்டு வச்சா அது அப்படியே உள்ள ஃப்ரிட்ஜில் தூங்கிட்டு. ஆனால் அது எப்பவும் கெடாது. 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு மேலே வச்சுக்கலாம். ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய டீச்சர்ஸு, என்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா என்ன எது பண்ணாலுமே வந்து ஷேர் பண்ணுவேன் நான். அது வந்து என்னுடைய குணம். மற்றவா சாப்பிட்டு அதை ரசித்து சந்தோஷமாக அந்த மகிழ்ச்சியோடு சொல்லும் பொழுது எனக்கு அதில் ஒரு தனி ஆனந்தம். ரேகான்னு ஒரு மிஸ் இருக்கா, என்ன எடுத்து மாங்காயை பார்த்தாலே ஷீ லைக்ஸ் த பெஸ்ட். அவங்கன்னு இல்லை, மோனா மிஸ் ஆகட்டும், வித்யா மிஸ் ஆகட்டும், உமா மிஸ் ஆகட்டும், எந்த டீச்சர் ஆகட்டும், என்னுடைய இவாள்லாம் ரொம்ப க்ளோசஸ்ட்டு. சசிகலா மேம், அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து இப்போ வந்து இந்த இப்போ தான் வந்து புதுசாக ஜாயின் பண்ண டீச்சர்ஸாக இந்த லீவுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிருக்கா. இப்போ தான் என்னோடய ஃபுட்டை வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அன்றைக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது மேம் அப்படின்னா, சரி ஓகே பார்க்கலாம். இன்னும் நான் காட் பிளெஸ் மீ டு மேக் தெம் ஆல் ஹாப்பி ஃபார் எவர். ஓகே, பாட்டிலில் போட்டு கொண்டு போய் கொடுப்பேன். என்னால் முடிஞ்சது கொஞ்சம் சின்னதாக கொஞ்சமாக தான் தர முடியும். அதனால் வந்து டேஸ்ட்டுக்கு தான் தர முடியும், கொடுப்பேன். ஆனால் அதில் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஓகே, இந்த ஆவக்காய் வந்து எப்படின்னு கேட்டேன்னா பார்க்குறதுக்கு எப்படி அல்லூரிங்காக இருக்கும், அப்படி இருக்கும் ஆவக்காய். அப்படியே சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெயை விட்டு இந்த ஆவக்காய் சாரை போட்டு அப்படி பெசிஞ்சு அப்படி சூடாக சாப்பிட்டோன்னா அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. என் பிள்ளை கௌஷிக் வந்து அவ்வளோ பிடிக்கும். எங்கள் ஓர்படி எங்கள் மாமியார் தான் வந்து அப்போல்லாம் எல்லா 4 பேர் ஆத்துக்கும் போட்டுருவா. எல்லாருக்கும் ஒரு இஞ்சி பூண்டு மாங்காய் போடுவேன். நான் இந்த இஞ்சி பூண்டு போட ஐடியா இல்லை எனக்கு. வெறும் ப்ளெயினாக தான் போடலாம் அப்படின்ற, அதுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம், அதனால் அது போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இந்த அபியை பற்றி சொன்னேன் இல்லையா, அபிக்கு இப்போவும் ஆவக்கான்னா யார் மயங்காதவா இருக்கா இல்லையா, அது கேட்டுகிட்டே இருக்கும் பாவம். ஆனால் இந்த தடவை வந்து அவள் டயட்டில் இருக்கிறதுனால அம்மா எனக்கு எதுவுமே ஆசை காமிக்காத, ஆனால் வீடியோ மட்டும் எடுமா தயவுசெய்து கொஞ்சம் நன்னா எடுமா அப்படின்னு வேறு சொல்லிட்டு போனதில் கொஞ்சம் அந்த டொமேட்டோ சாஸ் ஜஸ்ட்டு அப்படி ஆன் த ஸ்பாட்டில் தான் எடுத்தேன். அது ஏதோ தோணித்துன்னு எடுத்தேன். எனக்கு வந்து அளவுக்கு பண்ண தெரியல. எனக்கு டெக்னாலஜி இதெல்லாம் இன்னும் தெரியல. இன்னும் நிறைய கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்போம் வாழ்க்கையில். உயிரோடு இருக்கிற வரைக்கும் கற்றுப்போமே என்ன இல்லையா. இவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயந்தான் அப்படின்னு எங்கள் டீச்சர்ஸ்லாம் சொல்லின்னு இருக்கா. மேம் டயர்டே ஆக மாட்டிங்களா மேம், வேலை செஞ்சுட்டே இருப்பீங்களா மேம் அப்படின்னு கேட்பா. எஸ், ஐ would like to be a workaholistன்னு சொல்ல முடியாது. இது வந்து பேஷன், ஒரு ஆசை. வேலை சோம்பேறித்தனமாக உட்காரக்கூடாது அப்படின்றது என்னோடய கான்செப்ட். யோசிப்பேன் என்ன பண்ணலாம், படுத்துருவேன் ஒரு சில சமயம். இந்த லீவ் நாளில் கொஞ்சம் ஏன் நம்ம படுக்கணும், இந்த பழக்கம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு எழுந்துருவேன். டக்குன்னு அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவேன், ஏதோ ஒரு வேலையை செய்ய ஆரம்பிப்பேன். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து இந்த ஆவக்காய் ஊறுகாயை போட்டிருக்கேன் இந்த தடவை. அது ஒரு பெரிய கதை. எப்படின்னா எங்களுக்கு காய்கறி கொண்டு வர ஒரு லேடிகிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க வந்து நாளைக்கு தான் தரேன், அப்படிதான் மண்டே 8ஆம் தேதி போல் தான்மா ஊர்லேருந்தே வருவேன் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே சீசன் போயிடுமோ அப்படின்னு ஒரு எண்ணம். எங்கள் ஆத்துக்கட்ட நச்சரித்தேன் பாவம். மிளகா பொடிக்கு மண்ணி வந்து சொன்னால் மாம்பழத்தில் தாயார் கடையில் தான் கிடைக்கிறது நன்னா, ஆந்திரா அவக்காய் பொடி அந்த மிளகா பொடியும் அப்புறம் வந்து இந்த கடுகு பொடியெலாம் கிடைக்கிறதுன்னா நச்சரித்து கடைசியில் ஒரு வழியாக அவர் வாழ்ந்து கொடுத்துட்டார் எனக்கு. அதெல்லாம் வந்துடுது, மெயின் பொருள் ஆவக்காய் வரல. ஆவக்காய் எப்படா வரும், இந்த அம்மா நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ, நம்மளுக்கு நன்னா வராதோ, அவள் வாழ்ந்தா நன்னா இருக்காதோ, மண்ணி வேற இப்போ காய் தான் முக்கியன்றா, காய் தான் நன்னா இருக்கணுன்றா, ஓடோடு இருக்கணுன்றா, அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்கணுன்றா, அலம்பி தொடச்சி ப்ராசஸ் நிறைய, அந்த ப்ராசஸ் அதிகம்.
நான் கட் பண்ணி வாங்கிந்து அதை தொடச்சி நல்லா அலசிட்டு அதை தொடச்சி அந்த ஓடுக்குள்ளே ஒரு பேப்பர் மாதிரி அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் செய்யணும். அந்த வேலையெல்லாம் இருக்குது. நான் விட்டு தான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக சில வீடியோஸ்லாம். ஐ திங்க் அபிலாக்ஷா வில் டூ த பெஸ்ட் டேக்கிங் மை வீடியோ. அவள் தான் வந்து எடிட்டிங்லாம் பண்ணுவாள், சூப்பராக பண்ணுற ஒரு அவள் மட்டும் இல்லை, பாலாஜி இஸ் அ மெயின் பர்சன் அட் த பேக். ஹீ இஸ் அ ஒன் ஹூ என்கரேஜஸ் அஸ் ஆல். எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன கூடவே என்னம்மா நான் சூப்பராக பண்ணுறீங்கம்மா அப்படின்வார். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணுறது வந்து எங்கள் ஆத்காருக்கு நீளமாக நறுக்கினா ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி அவர் சொன்ன கமெண்ட் அவர் மறந்துருப்பாரா இருக்கலாம், எங்கள் அபி மறந்துருக்கலாம், ஆனால் நான் மறக்கவே மாட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னா கடைக்கே போக வேண்டாம் அபி, நம்ம இங்கேயே அம்மாவே பண்ண சொல்லிடலாமே, அவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லுவாள். எஸ், காய்கறி நறுக்கிறது ஒரு ஆர்ட். எங்கள் மாமியார் சொல்வாள் எல்லாமே ஒரு கலை நயத்தோடு செய்யணும் அப்படின்வா. என்னோடய மகர ராசிக்கும் அது ஒரு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு சிலலாம் ராசினாலையா இல்லை என்னுடைய எதுனாலையா அதுவும் தெரியல. ஆனால் எது செஞ்சாலுமே ஒரு அழகாக இருக்கணும், ஒரு கலைநயத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் நானும். அந்த மாதிரி வந்து அந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பொறுமை இல்லைன்னா ஸ்பெஷலாக கட் பண்ணால், ஆனால் கேபேஜ்லாம் கூட அப்படியே பொறுப்படியாக அவ்வளோ அழகாக நடுக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த ஆவக்காய் வந்து இன்னொரு இது என்னென்னு கேட்டேன்ல, இந்த ஆவக்காய் வந்து மயங்காதவாலே இல்லை இல்லையா, அதுக்கு மாம்பழம், மாங்காய். இந்த மாங்காயை பாருங்களேன் எவ்வளோ அருமை இல்லையா. மாங்காயை பார்த்தோன்னே நமக்கு நாக்கில் எச்சல் ஊறும் இல்லையா. எவ்வளோ தான் ஃப்ரீயாக கிடைக்கட்டும், எவ்வளோ தான் இருக்கட்டும், அலுப்பே வரமாட்டேங்கிறதுங்க இந்த மாங்காய்க்கு மட்டும். மாம்பழத்துக்கும் மாம்பழம் வாங்கினது அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை, சல்லுன்னு இருந்தது. இன்னும் கொஞ்சம் டைம் போகணுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போக இப்போ வந்து நான் இந்த ஆவக்காயை பற்றி தான் நம்ம வந்து வீடியோ இருக்க போகிறது. இந்த கதை, இந்த அபியோட இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கௌஷிக் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரசித்து புசிச்சு சாப்பிடுவான் ஆவக்காயை. எங்கள் ஒருபடி வந்து சின்னவ என் பசங்க அங்கே போன உடனே ஃபஸ்ட்டு ஆவக்காய் இது இஞ்சி பூண்டு ஆவக்காய், பிளெயின் ஆவக்காய் எல்லாம் ஊறுகாய், அதுக்கப்புறம் தான் மற்ற சாதத்துக்கெல்லாமே போகுங்கள் இதுகள். தேங்க்ஸ் ராது, ஒன்றை மாதிரி ஒரு ஓர்படி கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். என் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சித்தா சித்தி, ஒரு நல்ல பெரியம்மா பெரியப்பா, நல்ல அத்தைக்கார், எல்லாமே பசங்க எல்லாமே சூப்பர் பசங்க எங்களோட ஆற்றுல. இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட புகுந்த இது வந்து ஒரு ஸ்பெஷல். எல்லாமே நிறைய விஷயங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கற்றுண்டேன், கெட்டதுலேருந்து நல்லதையும் கற்றுண்டேன். அதுவும் ஒரு சொல்லணும் இல்லையா, மோட்டிவேஷன். எங்கள் நாத்தனாருக்கு வந்து என்ன நீ எல்லாத்துக்கும் இப்படி இருக்க, படித்தவ தானே, ட்ரை பண்ண அப்படின்வார். அதனால் படித்தேன், அவருக்கு ஒரு நன்றி. பிஎட் முடித்தேன், இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் டீச்சராகவும் இதுவாகவும் ஷைன் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். அத்தை எங்கள் நாத்தனார்னு சொல்லவே கூடாது, கூட பிறந்தவ மாதிரி தான். அவளை மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் பர்சன் யாருமே கிடையாது. அம்மாவுக்கு அடுத்தபடியாக அம்மா போனதுக்கப்புறம் அவளுக்கும் இப்போ வயசாகுது. ஊறுகாய் போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கொஞ்சம் தரேன். எத்தனையோ நீங்கள்லாம் எனக்கு செஞ்சுருக்கேன், அதில் இத்தினூண்டு தான் நான் செய்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் எல்லாருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இது தான் இதில் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். என்னுடைய ஆவக்காய் வீடியோக்காக அனைவரும் என்ன பண்ணணும், காத்திருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும், அப்புறம் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற அந்த டிங் மணி இருக்குது இல்லையா, அதை 1 டைம் தொட்டுட்டு அதுக்கு அப்புறம் அதை என்ன செய்யணும், மேலே ஆல்னு வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் போதும், நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகேவா? With that, I'm signing out from you all with a happy, joyful heart. Cup of coffee with Jay and Abhi, and this is Jay Shri. Bye. See you in the next Avaka video soon.